Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் வச்சு சக்கரை பொங்கல் குக்கர்ல எப்படி சுலபமா செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போறோம். ஊற வச்சு சேர்க்கறதுனால சாதம் நல்லா சீக்கிரமாகவே குலைவாக வந்துடும். அதே போல் பொங்கலும் நல்லா திக்காகும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இந்த அரிசியை குக்கரில் சேர்த்துருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி பருப்பு 1.5 கப் எடுத்தோம். அதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட 100 ml அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல். இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிற போகிறோம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா குலைவாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக வெந்துடுச்சு. நல்லா மசிச்சுக்கலாம். இது கூட நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். 1.5 கப்பு நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்துருந்தோம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூட ஒரு அரை கப் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல பொங்கல் தித்திப்பாகவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட் நம்ம வரணும்னா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது கோயிலில் நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் போதும், அதிக அளவுக்கு சேர்த்துடக்கூடாது, இல்லைன்னா கசப்பு தன்மை தெரியும். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பும் ஒரு கை அளவுக்கு திராட்சையும் எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பீஸ் கூட சேர்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கடிபடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். டேஸ்டியான தேங்காய் பால் சேர்த்த சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.